நியூஸ் டுடே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் லோகநாதன். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ள இருப்பவர் ஆயுர்வேத மருத்துவர் பாவனா நம்மோடு இருக்கிறார். அவரிடம் சில கேள்விகளை முன்வைக்கலாம். மேடம் வணக்கம். வணக்கம். இந்த இருதய இரத்த குழாயில் அடைப்பு சமீப காலமாக நிறைய பேருக்கு ஏற்படுது. அவங்க ஆன்ஜியோ பண்ணுறாங்க, பல்வேறு சர்ஜரிலாம் பண்ணுறாங்க. ஸோ உணவு முறையில் முக்கியமான என்னென்ன உணவுகள் எடுத்தால் இந்த இரத்த குழாயில் ஏற்படக்கூடிய அடைப்புகளை சரி செய்ய முடியும், என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்கள். ஸோ முதல்ல ரத்த குழாயில் எந்த உணவு வகைகள்னால எதனால் அடைப்பு வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்கும் நம்மளோட ஃபிசிக்கலாக பண்ணுற ஆக்டிவிட்டிக்கும் அந்த ப்ரப்போர்ஷன் கம்மியாயிடுச்சு. நம்ம பாட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம், ஆக்டிவிட்டி கம்மியாயிடுச்சு. அதனால் நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் இருக்கிற ஃபேட் எல்லாமே போயிட்டு நம்ம ரத்த குழாயில் ஃபஸ்ட்டு அடைக்குது. முதல்ல ஒரு லேயர் ஃபார்ம் ஆகும், அதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஃபார்ம் ஆகும், அந்த மாதிரி மேலே மேலே ஃபார்ம் ஆகி திக்கன் ஆகி அதனால் அடைப்பு ஃபார்ம் ஆகுது. ஸோ அதை ஸ்டாப் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஃபிசிக்கலாக நிறைய ஆக்டிவாக ஆக ஆரம்பிக்கணும். அதனால தான் இப்போ நிறைய பேர் பார்த்துட்டிங்க அப்படின்னா, ஆக்சுவலாக நீங்கள் இப்போ இன்ஸ்டாகிராம்லாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா நிறைய பேர் இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அவேர்னஸ் வந்துடுச்சு இப்போது. ஸோ முதல்ல நம்ம சாப்பிட்ற சாப்பாடு இப்போ அது அந்த எனர்ஜியை எக்ஸ்பெண்ட் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறதுக்கான வழியை பார்க்கணும். சரி, சாப்பாடை பற்றி பார்க்கலாம். அப்படின்னா என்ன மாதிரி சாப்பாடு? முதல்ல நம்ம இப்போ நிறைய ஜங்க் வர ஆரம்பிச்சிருச்சு. எவ்ரி அதர் நைட் நம்ம போய்ட்டு பீட்சாவை ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும், ஃப்ரைஸ் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதும், அதை சாப்பிட்டாக்கா நம்ம என்ன பண்ணாலும் இது அன்அவாய்டபுள் ஆகிடும். ஸோ ஈட்டிங் ஹெல்தி அப்படிங்கிறது அந்த ஒரு ஃபுட் கான்ஷியஸ்னஸ், அந்த ஃபுட் அவேர்னஸ்ஸு ஜாஸ்தி ஆகணும். இன்னும் அதை பற்றி பேசுகிறாங்களே தவிர அதை செயல்படுத்துறது எந்த அளவுக்கு அப்படிங்கிறது தெரியல. அது எனக்கு நடக்கிற மாதிரியே தெரியல ஆக்சுவலி இப்போது. நீங்கள் சாப்பிட்றது முதல்ல அதில் கார்போஹைட்ரேட்ஸு, ப்ரோட்டீன்ஸு, ஃபேட்ஸு, இந்த மாதிரி நெசசரியான ஒரு நியூட்ரியன்ஸ் எல்லாமே இருக்குது. மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு சொல்லுவோம். அது எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது இப்போது உட்காந்து எல்லாருமே கால்குலேட் பண்ணி சாப்பிட்றாங்க. இது கார்போஹைட்ரேட்ஸ் இந்த இவ்வளோ வே பண்ணணும், ப்ரோட்டீன் ஒரு கிலோ பாடி வெயிட்டுக்கு இவ்வளோ 1 கிராம் ப்ரோட்டீன் சாப்பிடணும் அப்படிங்கிற அந்த மாதிரி கான்ஷியஸ்னஸ்லாம் வந்துடுச்சு. இட் இஸ் ஆல்வேஸ் வெரி பர்சன் ஸ்பெசிஃபிக். உங்களுக்கு உடம்புக்கு என்ன தேவை அப்படிங்கிறது உங்கள் உடம்பே உங்களுக்கு சொல்லும். ஆக்சுவலாக நம்ம லிசனிங் டு அவர் பாடி அப்படிங்கிற அந்த கான்செப்டே இல்லாமல் ஆயிடுச்சு இப்போது. ஸோ வி ஹாவ் டு கெட் பேக் டு தட் முதல்ல. அண்ட் ஃபுட்டுன்னு பார்த்தோன்னா யூ கேன் ஸ்டார்ட் வெரி சிம்பிள். ஒயிட் ரைஸுக்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் அப்படிங்கிற மாதிரி, அந்த மாதிரி ரொம்ப நார்மலாக ஒரு ஈஸியாக சப்ஸ்டியூட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயங்கள்ல ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் ஒயிட் ரைஸ்க்கு பதிலாக ப்ரௌன் ரைஸ் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா ஒயிட் ரைஸை விட ப்ரௌன் ரைஸில் ஃபேட் கம்மி. அண்ட் அதே மாதிரி அதில் எனர்ஜி கார்போஹைட்ரேட்ஸ் நிறைய சாப்பிட்டாக்கா ப்ராப்ளம் இருக்கும். யூ நீட் கார்போஹைட்ரேட்ஸ் ஃபார் எனர்ஜி இன் யுவர் பாடி. ஸோ கார்ப்ஸ் கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் ரிச் ஃபுட் மட்டும் சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா யூ வில் ஸ்டில் ஃபீல் வீக் பிகாஸ் கார்ப்ஸ் பத்தாது உடம்புக்கு. கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு மச் யூ கோயிங் டு ஒர்க் இன் த டே. எவ்வளோ உடல் உழைப்பை நீங்கள் எக்ஸர்சைஸ் பண்ணுறீங்கங்கிறத பேஸ் பண்ணி இப்போ ஒருத்தவங்க இப்போ லேபர் ஒர்க் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் போயிட்டு கார்ப்ஸ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு முதல்ல அவங்களுக்குலாம் இந்த மாதிரி டயட் சொல்லணுங்கிறதே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி அப்படி இருக்குது. பட் அவங்க கிட்ட போயிட்டு இதை பண்ணக்கூடாது, அதை செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. ஏன்னா அவங்க என்ன சாப்பிட்றாங்களோ அது அப்படியே எக்ஸ்பெண்ட் ஆக போகுது. இப்போது உட்காந்து இப்போ கண்டினியூஸாக லேப்டாப்பில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இந்த மாதிரியான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் தேவை. ஸோ யாருக்கு என்ன அப்படிங்கிறது நீங்கள் ஒரு டயட்டீஷியனோ இல்லைனா ஒரு டாக்டரையோ பார்த்து கன்சல்ட் பண்ணி ப்ராப்பராக எடுத்துக்கிட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஓகே, என்ன உணவுகள்லாம் சாப்பிட்டா இந்த உணவு குழாயில் இருக்கிற அடைப்புகள் சரி செய்யறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது? அவாய்ட் பண்ணுறதுக்கும் சரி, சரி செய்யறதுக்கும் சரி. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரௌன் ரைஸு, பார்லி சாப்பிடலாம். பார்லி சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு இந்த உணவு குழாயில் அடைப்பு இருக்கிறதுனால அதை சுற்றி கொஞ்சம் இந்த வாட்டர் ரிட்டென்ஷன் இருக்கிறது எல்லாமே கம்மியாகும். ஓகே, என்ன மாதிரியான பார்லி சாப்பிடணும்னு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குல்ல? இந்த ஒரு ரொம்ப மெல்லிஸாக இருக்கக்கூடிய ஸ்லைஸாக இருக்கக்கூடிய பார்லி சாப்பிடணுமா, இல்லை ரொம்ப தின்னாக இருக்கக்கூடிய பார்லி சாப்பிடணும்? நல்லா திக்காக இருக்கிறது தான் சாப்பிடணும். மெல்லிஸாக இருக்கிறதுல நியூட்ரிஷன் இருக்காது. அதுக்காக நம்மளுக்கு நல்ல சைஸில் இருக்கிற பார்லி தான் எடுத்து சாப்பிடணும். எதுவாக இருந்தாலுமே நல்ல சைஸில் இருக்கிறத சாப்பிடணும். அதே மாதிரி கீரை வகைகள் சாப்பிடலாம். கீரையில் நைட்ரேட்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும், அயன் இருக்குது. ஸோ அதெல்லாமே உங்களுக்கு பிளட்டை ப்யூரிஃபை பண்ணுறதுக்கும் பிளட்டோட ஹீமோக்ளோபின் லெவல்ஸை ஹெல்ப் பண்ணுறதுக்கும் எல்லாத்துக்குமே கீரை வகைகள் சாப்பிடலாம். அதுக்கப்புறமா நீங்கள் இப்போது காய்கறிகளில் என்ன, பழங்களில் என்ன மாதிரியான சாப்பிட்டா அந்த பழங்களில் பொட்டாசியம் ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி சாப்பிடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுங்கள். பனானாஸ் சாப்பிடலாம்.
பனானாஸு உங்களுக்கு மார்னிங் கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தாக்க யூ கேன் ஹேவ் பனானாஸ் அட் நைட். யூஸ்வலாக பனானாஸு காலையில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் பழம் வகைகள் சாப்பிட்றீங்க அப்படின்னாக்கா சாப்பாட்டுக்கு முன்னாடி சாப்பிடுங்க, சாப்பாட்டுக்கு அப்புறமா சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவோம். யூ ஸ்டார்ட் வித் ஃப்ரூட்ஸ், அதுக்கப்புறமா சாப்பாட்டுக்கு போங்க. ராவாக இருக்கிறது எதுவாக இருந்தாலும் ஃபர்ஸ்ட்டு சாப்பிடணும், பிகாஸ் டைஜஷன் பெட்டர் ஆகும். ஓகே. இப்போ இந்த மீன் வகைகள்லாம் என்ன மாதிரியான மீன் வகைகள் சாப்பிட்டா குறையிறதுக்கு, இந்த மாதிரி அடைப்புகள் குறையிறதுக்கு? ஏன்னா கொழுப்புள்ள மீன்களை சாப்பிட சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு. எது மாதிரி எதனா சஜெஸ்ட் பண்ணுவீங்க? நம்ம யூஸ்வலாக நாங்கள் ஆயுர்வேதத்தில் கடலில் வந்து நம்மளுக்கு சோடியம், கடல் உப்பு இருக்கிற சோடியம், அயோடின் எல்லாமே வந்து ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப கூட போகிறது அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஸோ ஆற்று மீன்கள் சாப்பிடுங்கன்னு நாங்கள் சொல்லுவோம். அது எனக்கு மீனோட பேர்லாம் தெரியாது. ஓகே. ஸோ ஆற்று மீன் நன்னீரில் வாழ்கிற மீன்களை சாப்பிடணும். கடல்லேருந்து எடுக்கிற எந்த ப்ராடக்ட்டும் சாப்பிடாதீங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணுவோம். இந்த ஹார்ட் பிரச்சனை இருக்கிற இன் ஜென்ரலாகவே சொல்லுவோம். எந்த இஷ்யூவாக இருந்தாலுமே நம்ம கடல்லேருந்து எடுக்கிற பொருளை சாப்பிடாதீங்கன்னு அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவோம். அதுக்கு பதிலாக ஆற்றுலேருந்து கிடைக்கிற மீன் சாப்பிடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் இதுதான். இப்போ ஒரு சில பேருக்கு பர்னிங் சென்சேஷன் இருக்கும், அவங்களுக்குலாம் இதெல்லாமே இரிட்டேட் ஆகும். அதெல்லாமே அவாய்ட் பண்ணுறதுக்கு இதை சொல்லுவோம். பிகாஸ் நாங்கள் கடல்லேருந்து வரதை பெருசாக அட்வொகேட் பண்ண மாட்டோம் ஆயுர்வேதத்தில். ஆமாம், ஆயுர்வேதத்தில். அதனால தான் கடல் உப்பு பதிலாக இந்து உப்பு சாப்பிடுங்கன்னு சொல்லுவோம். பிங்க் சால்ட் இருக்குது இல்லையா, அது சாப்பிடுங்கன்னு அட்வைஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக சோடியம் லெவல்ஸ்ன்னு பார்த்தாக்கா பெரிய வித்தியாசம் இல்லை, எல்லாமே சொல்லுவாங்க. பட் ஸ்டில் தெர் இஸ் அ டிஃப்ரென்ஸ். கடல்லேருந்து வந்ததுக்கும் இது இந்து உப்புக்கும் வித்தியாசம் இருக்குது, ராக் சால்ட்டுக்கும் வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம சொல்லுவோம். இப்போ இந்த உயர் ரக கொழுப்பு உள்ள மீன்கள் சாப்பிடும்போது என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்படும் உடலில், அந்த குறிப்பாக அந்த அடைப்புகள் நீங்கிறதுக்கு? நல்ல கொழுப்பு ஜாஸ்தியாகும். அதுக்கு ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக ஹார்ட்டோட ஃபங்க்ஷனிங் பெட்டராக இருக்கும். நல்ல கொழுப்பு கெட்ட கொழுப்புன்னு 2 இருக்குது உடம்புல. ஓகே. ஸோ அது கெட்ட கொழுப்பு நம்மளுக்கு இந்த மாதிரி ஜங்க் சாப்பிட்டோம்னாக்கா பேட் கொலஸ்ட்ரால் தான் ஜாஸ்தியாகும். அது ஆகும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரதுக்கான சான்சஸ் ஜாஸ்தியாக இருக்குது. அதுக்கு பதிலாக நல்ல கொழுப்பு இருக்கிறத சாப்பிட்டோம் அப்படின்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் நட்ஸு, இதில் எல்லாமே ஃபேட்ஸ் இருக்குது, பட் இட் இஸ் ஆல் வெரி குட் ஃபார் யூ. அதெல்லாம் சாப்பிட்டீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு பாடி ஃபங்க்ஷனிங்க்கு பெட்டராக இருக்கும். என்ன மாதிரியான நட்ஸ் எடுத்துக்கணும்? ஃபார் எக்ஸாம்பிள் பாதாம் எடுத்துக்கலாம். எனி கைண்ட் ஆஃப் நட்ஸ் ஆக்சுவலி, வால்நட்ஸ், பாதாம், எல்லாமே கிரவுண்ட்நட்ஸ் எல்லாமே சாப்பிடலாம். ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் கிரவுண்ட்நட்ஸ் இஸ் ஆல்சோ ஆக்சுவலி குட். எனி கைண்ட்ஸ் ஆஃப் நட்ஸ் யூ கேன் ஹேவ். சரி, இது போன்ற ஒரு இருதய பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி நபர்கள் இதெல்லாம் தவிர்க்கணும். உடற்பயிற்சியில் கண்டிப்பாக ஈடுபடணுமா? என்ன மாதிரியான செய்யணும்? உடற்பயிற்சியில் கண்டிப்பாக ஈடுபடணும். ஆனால் உடம்பு சக்திக்கு ஏற்ற மாதிரியான உடற்பயிற்சி, உங்களோட ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்ற மாதிரி. யூஸ்வலாக நம்ம ஆயுர்வேதத்தில் உங்களோட கண்டிஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து உங்களோட கெப்பாசிட்டிக்கு பாதி கெப்பாசிட்டி தான் எக்ஸசைஸ் பண்ணணும்னு சொல்லுவோம். ஸோ ஃபுல் கெப்பாசிட்டிக்கு எக்ஸசைஸ் பண்ணி யூர் நாட் பாடி பில்டிங், யூர் ஜஸ்ட் மெயின்டைனிங் யுவர் ஹெல்த். அதுக்கு ஹாஃப் யுவர் பாடி ஸ்ட்ரென்த் தான் அந்த எக்ஸசைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறது வி சே. எந்த அளவுக்கு கடைபிடிக்க முடியும் அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் பாதி பண்ணணும் உங்களோட உடலோட கெப்பாசிட்டிக்கு. ஓகே. இது போன்ற ஒரு நோயாளிக்கு உங்களுடைய அறிவுரை சொல்கிறேன்னா என்ன சொல்லுவீங்க? ஃபஸ்ட்டு நாங்கள் 3 விஷயம் முக்கியமாக சொல்லுவோம். ஒன்று சாப்பாடு, ஒன்று தூக்கம், இன்னொன்று மோஷன்லாம் நார்மலாக போகணும் அப்படிங்கிறது. இது வந்து இருதய நோயின்னு இல்லை, எல்லாருக்குமே சொல்கிறது. ஸோ யூ வேக் அப் அலாங் வித் த சன், யூ கோ டு பெட் அலாங் வித் த சன். அது ஃபஸ்ட்டு நம்மளுக்கு இதெல்லாம் முக்கியமாக. இது எல்லாத்துக்குமே ஒரு மேஜரான ஒரு ரீசன் என்ன அப்படின்னு நான் சொல்லுவேன் அப்படின்னாக்கா, நம்ம நைட்ஸில் முழிச்சுக்கிட்டு இருக்க ஆரம்பித்தது தான் அப்படிங்கிறது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஏன்னா நம்மளுக்கு ஹார்ட் ரேட் கம்மியாகும் நம்ம தூங்கும்போது. அந்த ஸ்லோயிங் டவுன் ஆஃப் ஹார்ட் ரேட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஹார்ட் ஹெல்த். அது நடக்கலை அது நீங்கள் நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு இருந்தீங்கன்னா அதே மாதிரி பம்ப் பண்ணிகிட்டு இருக்க போகுது. காலையில், மதியம், ராத்திரி, நடுராத்திரி எல்லாம் அதுக்கு ஒரு ரெஸ்பைட்டே இல்லாமல் கண்டினியூஸாக பம்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது அதோட ஸ்ட்ரென்த் கம்மியாகும். இட்ஸ் எபிலிட்டி டு பம்ப் பிளட் கம்மி ஆகும் ஆட்டோமேட்டிக்காக. எல்லாமே ஒரு மெஷினாக பாருங்கள். ஒரு மெஷினுக்கு இருக்கிற ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களோட கிட்னிக்கு இந்த அளவுக்கு தான் வேலை பார்க்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்குது. உங்கள் ஹார்ட்டுக்கு இவ்வளோ தான் வேலை பார்க்க முடியுங்கிற கெப்பாசிட்டி இருக்குது. அப்படி இருக்கிறப்போ அதை நீங்கள் ஓவர் ஒர்க் பண்ணிட்டீங்கன்னா அதோட ஆயுள் காலம் கம்மியாகும் இல்லையா? ஓகே. பல்வேறு விஷயம், குறிப்பாக இருதய சம்பந்தமான நோய்கள், அதற்குரிய பிரச்சனைகளுக்கான தீர்வு ஆயுர்வேதத்தில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க. நன்றி, வணக்கம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தேங்க்யூ.